டு ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா சயனைடு பாய்சனிங். சயனைடு பாய்சனிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஹீமோக்ளோபின்னா என்ன, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது நம்ம ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய அயன் ரிச் ப்ரோட்டீன் தான். இந்த அயனில் தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா லங்ஸில் ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் அயன் கூட பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகிட்டு இந்த ஆக்சிஜன் நம்ம பாடி பார்ட்ஸ்க்கெல்லாம் கடத்தப்படுது. ஸோ இது ரிவர்சிபிள் பைண்டிங், அதாவது ஆக்சிஜன் லங்ஸில் பைண்ட் ஆகும், திரும்ப டிஷ்யூக்கு போன உடனே பாடி பார்ட்ஸ்க்கு போன உடனே ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய CO2வை ஹீமோக்ளோபின் என்ன செய்யும்னா ஏற்றிட்டு லங்ஸில் திரும்ப எக்ஸேல் பண்ணும். ஸோ இதுதான் நடக்கிற ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் சப்போஸ் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி லேபில் ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஸோ அந்த மாதிரி டயத்தில் சயனைடை இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த சயனைடு லங்ஸில் இந்த ஹீமோக்ளோபினில் இருக்கிற அயன் கூட, இரும்பு கூட இர்ரிவர்சிபிள் பைண்டிங்காக பைண்ட் ஆகுது. அதாவது இந்த பைண்டிங் திரும்ப சயனைடு ரிலீஸ் ஆகாது. அதான் நமக்கு இர்ரிவர்சிபிள் பைண்டிங். ஸோ இந்த மாதிரி ரிவர்சிபிள் பைண்டிங் ஆகிறதுனால ஹீமோக்ளோபினோட கண்டென்ட் கம்மியாகிட்டே வரும். ஸோ அதனால் நமக்கு ஆக்சிஜன் உள்ளே போகாததுனால சடனாக டெத்து ஏற்படுது. ஸோ இதுக்கு பேர் தான் சயனைடு பாய்சனிங். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.